வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வன்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை வாரணாசிக்கு பயணம் மேற்கொண்டு PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான 20வது தவணை நிதியுதவியாக மொத்தம் 20,500 கோடி ரூபாய் வழங்கும் பணிகளை தொடக்கி வைத்தார். இதனால் 9,70,00,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள். பிரதமரின் இந்த பயணத்தின் போது பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளை கொண்டாடவுள்ள நிலையில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த இயக்கத்தில் 23 கோடி வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதாகவும் 6 கோடி பேர் செல்ஃபி எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டுள்ளதாகவும் 2023இல் 10 கோடி பேர் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றியபடி செல்ஃபி எடுத்து பதிவிட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த ஆண்டும் இந்த நடைமுறையை சிறப்பிக்க வேண்டுமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் உள்ள 73 முக்கியமான ரயில் நிலையங்களில் பண்டிகை காலங்களின் போது பயணிகள் நெரிசல் இல்லாமல் பயணம் செய்ய ஏதுவாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு, ஒளிபெருக்கிகள் மூலம் முறையான அறிவிப்பு, அவசர நிலையை கையாள தனி அறைகள் என பல்வேறு ஏற்பாடுகள் முக்கியமான ரயில் நிலையங்களில் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்புள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.